ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜெய் டெக் வேர்ல்ட். ஸோ நம்மளோட ஜாவா டுட்டோரியல் சீரீஸை வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் திஸ் எபிசோடில் வந்து என்னெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, லைக் நம்ம கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேசிக்கானது எல்லாமே ஜாவாவில் பார்த்துட்டோம். எப்படி ப்ரோக்ராம் ரன் பண்ணணும், எதுக்காண்டி ஜாவா படிக்கும், அதுக்கப்புறம் அதில் யூஸ் பண்ணுற வேரியபிள், ஆப்ரேட்டர், கீவேர்ட்ஸ் எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ திஸ் கிளாஸில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லைக் ஃப்ளோ கண்ட்ரோல்ஸ் பார்க்க போகிறோம். டெசிஷன் ஸ்டேட்மெண்ட், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட், லூப்ஸ் இன் ஜாவா அண்ட் தென் பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட், ஜாவா கமெண்ட்ஸ், இதை பற்றிலாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நான் வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நடத்தின மெட்டீரியல் எல்லாமே சேர்ந்துருக்கு. அது கூட தான் நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோஸில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க, நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ திஸ் மெட்டீரியல் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் ப்ரிப்பேரிங் தி எக்ஸாம்ஸ் ஆர் பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூஸ் எக்ஸெட்ரா. ஸோ நான் எல்லாமே ஓவரால் கான்செப்ட் எடுத்து தான் மெட்டீரியலே போடுறேன். ஸோ திஸ் மெட்டீரியல் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ நான் கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் allows you to execute different code blocks based on certain conditions. In Java, you have two main decision making statements. ஸோ டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, இப்போது லைக் நம்ம ஜாவா ப்ரோக்ராம் வந்து எழுதுகிறோமா, அப்போ பொழுது உங்களுக்கு வந்து சில ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இருக்கும். சப்போஸ் எனக்கு வந்து இப்போது நம்ம எடுக்கிற இன்புட்டாக இருந்தாலும் சரி, அந்த இன்புட் வந்து லைக் இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் எனக்கு இந்த ஒர்க் வந்து பண்ணு, இல்லைன்னா எனக்கு அது பண்ணாமல் வேறு ஒர்க் வந்து பண்ணு, அந்த மாதிரி நம்ம வந்து முடிவெடுக்கிறது தான் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ இது வந்து 2 மெயின் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. இஃப் எல்ஸ். ஓகேவா? ஸோ நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷன் பார்ப்போம். The if statement is used to execute a block of code if a condition is true. It has the following syntax. ஓகேவா? ஸோ இஃப்குள்ளே நம்ம வந்து இஃப் போட்டு இப்படி தான் எழுதுவோம். ஓகேவா? அதாவது இஃப் போட்டு பேரன்தசிஸ் ஓப்பன் பண்ணி இங்கே கண்டிஷன் கொடுத்து ப்ராக்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் கேலிப்ரேசஸ் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல நமக்கு பிரிண்ட் பண்ணணும்னா அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். இல்லாட்டி வேறு ஏதாவது ஆப்ரேஷன் நடக்கணும்னா அந்த இந்த பிளாக்குள்ளே நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இஃப்குள்ளே நம்ம இங்கே கண்டிஷன் தான் மெயினாக வந்து கொடுப்போம். நம்ம கொடுத்த இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து என்னாகும் அப்படின்னா அதுக்கு இந்த பிளாக்குள்ளே போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 3 வந்து கிரேட்டர் தென் 10 அப்படின்னு நான் ஒரு கண்டிஷன் கொடுங்க அப்படின்னா ஆமாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் இதுக்குள்ளே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போடலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது 3 + 10 அப்படின்னு இந்த பிளாக்குள்ளே வந்து ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதான் வந்து இங்கே இஃப் ஸ்டேட்மெண்ட். இங்கே எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். int numbers = 10. ஓகேவா? நான் வந்து நம்பரில் 10ன்னு வச்சுருக்கேன். இப்போ இஃப் கண்டிஷன் வந்து போட்டிருக்கேன். என்ன அப்படின்னா அந்த நம்பர் வந்து கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் எனக்கு பாசிட்டிவ்னு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இங்கே வந்து நான் வந்து அசைன் பண்ண வேல்யூ வந்து 10. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம், இஃப் பிளாக்கில் வந்து போகும். ஓகேவா? 10 வந்து கிரேட்டர் தென் 0வா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஆமாம், கண்டிஷன் வந்து ட்ரூ தான். ட்ரூவாக இருந்தால் நமக்கு என்ன பிரிண்ட் பண்ணுவோம் அப்படின்னா அவங்க கொடுத்த நம்பர் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதான் இஃப் பிளாக். அதுக்கப்புறம் இப்போ சப்போஸ் இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் எனக்கு இந்த ஒர்க்கை பாரு அப்படின்னு தானே சொல்கிறோம். ஸோ அதான் இஃப். எனக்கு வந்து இப்போ ஒரு நிறையா கண்டிஷன் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்கள் உங்கள் செமஸ்டர் மார்க் ஷீட் அந்த மாதிரி இல்லாட்டி ஸ்கூலில் கிரேட் ஷீட் அந்த மாதிரி நிறையா இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது 90லேருந்து 100க்குள்ளே வாங்கினவங்கள வந்து ஏ கிரேட் இல்லை ஓ கிரேடு, அதுக்கப்புறம் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 90 to 80 வாங்கினவங்களுக்கு A+ கிரேட் அந்த மாதிரி இருக்குமா? அப்படின்னா அதெல்லாம் ஒரு சர்டைன் கண்டிஷன் கீழே தானே வருது. ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் கண்டிஷன் வரும்போது நமக்கு வந்து இப்போ சப்போஸ் இஃப் திஸ் கண்டிஷன் ஃபெயில்னால் அடுத்து என்ன வேலை ஒர்க் பார்க்கணும் அப்படின்றது டிசைட் பண்ணணும்ல. ஸோ நம்ம வெறும் இஃப் ஸ்டேட்மெண்ட் வச்சு மட்டுமே முடிச்சிட முடியாது. அண்ட் தென் அதுக்கு தான் வந்து இஃபல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பார்த்தோம், ஒரு நம்பர் பாசிட்டிவ்னா பாசிட்டிவ்னு பிரிண்ட் பண்ணு. சப்போஸ் நெகட்டிவாக இருந்தால் உனக்கு அது பிரிண்ட் பண்ணணும்ல, தெரியணும்ல. ஸோ அதுக்கு தான் எல் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ த இஃபல் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்டெண்ட்ஸ் தி இஃப் ஸ்டேட்மெண்ட் பை அலோவிங் யூ டு எக்ஸிக்யூட் டிஃப்ரெண்ட் பிளாக் ஆஃப் கோட் பேஸ்ட் ஆன் வெதர் எ கண்டிஷன் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. இப்போ இஃபுக்குள்ளே நம்ம கண்டிஷன் போடுவோம். ஓகேவா? அது ட்ரூவாக இருந்தால் நம்ம கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகும். இல்லை அப்படின்னா வேறு ஸ்டேட்மெண்ட், சப்போஸ் அந்த இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆனால் மட்டும்தான் அது வந்து எல்ஸ் பிளாக்குள்ளேயே வரும். ஓகேவா? எல்ஸ் பிளாக்லேயே வரும்.
அவங்க இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். நம்பர் வந்து -5 கொடுத்துருக்கோம். இப்போது இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து என்ன போட்டிருக்கேன், -5 வந்து >0 செக் பண்ணும். இல்லை அப்போனா அந்த பிளாக்கே அது போகாது. ஸ்ட்ரைட்டாக வந்து எங்கே வரும் அப்படின்னா கீழே எல்ஸ் பிளாக்கில் வந்து நான் பாசிட்டிவ் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணிடணும். ஓகேவா? இதான் இஃப் இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அது எக்ஸிக்யூட் பண்ணும், இல்லைன்னா எல்ஸ் பிளாக்கில் போகும். ஸோ நான் அப்போ சொன்ன மாதிரி எனக்கு இப்போ இந்த கிரேடுக்கெலாம் நிறைய கண்டிஷன் இருக்குது. 92, 80, 82, 70 அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும் போது எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, லைக் அதுக்கு தான் வந்து எல்ஸ் இஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, எல்ஸ் இஃப்னா இஃப்க்குள்ளே நான் கண்டிஷன் போடுதேன். இது ஃபெயில் ஆச்சு அப்படின்னா நான் இன்னொரு கண்டிஷன் எழுதணும் அப்படின்னா அதுக்கு தான் வந்து ஜாவாவில் எல்ஸ் இஃப் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? எல்ஸ் இஃப்குள்ளேயும் நீ வந்து கண்டிஷன் வந்து போட்டுக்கலாம். ஒன்று இந்த இஃப் ட்ரூவாக இருக்கான்னு செக் பண்ணும். அது இல்லைன்னா நெக்ஸ்ட்டு எல்ஸ் இஃப்க்கு வரும், இங்கே செக் பண்ணும். இது ட்ரூவாக இல்லைன்னா நெக்ஸ்ட்டு எல்ஸ் எஃப்க்கு போகும். அது சப்போஸ் இது எதுவுமே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா மட்டும்தான் எல்ஸ் பிளாக்லேயே போகும். ஓகேவா? ஸோ இதான் இஃப் எல்ஸ் இஃப். ஓகேவா? அந்த கண்டிஷன் வந்து உங்களுக்கு டாப் டு பாட்டம் வரிசைக்கு 1 by 1 தான் செக் பண்ணிகிட்டே வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், நான் அப்போல்லாம் சொன்னது தான். இப்போது ஸ்கோர் வந்து 85 அப்படின்னு நான் வந்து இனிஷியலாக இந்த எக்ஸாம்பிளில் வந்து அசைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ ஸ்கோர் வந்து >90 இருந்தால் கிரேட் ஏன்னு டிஸ்பிளே ஆகும். இல்லைன்னா எல்ஸ் இஃப் தான். >80 இருந்தால் ஃபஸ்ட்டு ஸ்கோர் >90 இருந்தால் கிரேட் ஏ. நமக்கு வந்து 85 தான். ஸோ நாட் >90. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்த கண்டிஷன் ஸ்கோர் வந்து >80 இருந்தால் கிரேட் பி அப்படின்னு டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம கொடுத்த வேல்யூ வந்து 85. ஸோ எக்ஸாக்ட்லி இது வந்து >80 தான் இருக்குது. ஸோ அப்போது நமக்கு வந்து கிரேட் பி தான் டிஸ்பிளே பண்ணும். இதான் வந்து இஃப் எல்ஸ் இஃப். ஓகேவா? ஸோ இதைத்தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட கோட் வந்து எப்படி எனக்கு இந்த கண்டிஷன் இருந்தால் இது ஒர்க் ஆகணும் அப்படின்னு நம்ம டெசிஷன் எடுத்து இது போய் ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம இஃப் எல்ஸ் பார்த்தோமா, லைக் சேம் பேசிஸ் தான் ஸ்விட்ச் கேஸ் மாதிரியும். The switch statement in Java is used to evaluate an expression against a series of constant values. It provides an efficient way to perform different action based on the value of the expression. ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை, இப்போது நம்ம இஃப் எல்ஸ் வந்து பார்த்தோமா, இதில் வந்து நீங்கள் என்ன அப்படின்னா எனக்கு வந்து இப்போது இஃப் திஸ் கண்டிஷன் ஒர்க் ஆனால் அந்த வேலையை பார்ப்போம். ஓகேவா? இல்லைனா நெக்ஸ்ட்டு எல்ஸ் இஃப் போகும். இல்லைனா எல்ஸை வந்து செக் பண்ணும். சேம் மாதிரி தான் இங்கே ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டும். இங்கே என்ன அப்படின்னா லைக் இப்போ இஃப் எல்ஸில் வந்து என்ன, அந்த வேலை முடிச்சோடனே வெளியே வந்துடுமா, சேம் ப்ராசஸ் தான் ஸ்விட்ச் கேஸ்லேயும். ஒரு கண்டிஷன் செக் பண்ணிட்டு இமிடியேட்டாக பிரேக் ஆகிட்டு வந்துடும் வெளியே. ஓகேவா? இந்த இது பாருங்கள், இதான் வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்கு சின்டெக்ஸ். நீங்கள் இந்த மாதிரி ஸ்விட்ச்னு எழுதிக்கிருவீங்க. ஓகேவா? போட்டு இதுக்குள்ளே உங்களோட லைக் இப்போ என்ன சொல்ல, எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஏஸ் ஈக்குவல் டு 1ன்னு நான் ஒரு வேல்யூ கொடுக்கேன் அப்படின்னா இந்த ஸ்விட்சுக்குள்ளே 1ன்னு வரும். வந்துட்டு நெக்ஸ்ட்டு சின்டெக்ஸ் பாரு, கேஸ் வேல்யூ அப்படின்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்போ கேஸ் 1ஆக இருந்தால் எனக்கு இது நடந்து பிரேக். ஓகேவா? அடுத்து கேஸ் 2ஆக இருந்தால் அது நடந்து பிரேக். இப்போ நான் கொடுத்த வேல்யூ 1 அப்படின்னா இங்கே வந்து செக் பண்ணும் 1ஆக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு பிரேக் ஆகிரும் உடனே. ஸோ இதுதான் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸ்விட்ச்சு அதுக்குள்ளே நான் ஏதாவது ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுவேன். இங்கே கேஸ் போட்டு வேல்யூ 1 அப்படின்னா அந்த எக்ஸ்ப்ரெஷனும் இங்கே உள்ள வேல்யூ 1ம் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிட்டு பிரேக் ஆகிரும். இல்லைன்னா நெக்ஸ்ட்டு போகும். இல்லை அப்படின்னா ஃபைனலாக நம்ம டிஃபால்ட் லைக் எல்ஸ்ன்னு கொடுக்கோமா அதே மாதிரி ஸ்விட்சில் வந்து டிஃபால்ட் அப்படின்னா இது எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அந்த டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், லைக் இப்போ நான் வந்து டேஸ் ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸ்ட்ரிங் வந்து டே நேம்னு ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்விட்சுக்குள்ளே அந்த 3ன்றது போகும். ஓகேவா? ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே வந்து 3 அப்படின்னு போகும். ஃபஸ்ட்டு செக் பண்ணும் கேஸ் 1ன்னு பார்க்கும். இல்லை, நம்ம பாஸ் பண்ண வேல்யூ 3. ஸோ 1 வந்து பாஸ் ஆகாது. அடுத்து 2 போகும், அதுவும் பாஸ் ஆகாது. 3 வரும்போது கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகும். அப்போது டே நேம் வந்து நான் வெனஸ்டே அப்படின்னு வந்து என்ன பண்ணுறேன், அதில் அசைன் பண்ணிட்டு பிரேக் பண்ணியிருந்தேன். ஓகேவா? ஃபைனலாக வந்து எனக்கு அந்த டே நேம் மட்டும் பிரிண்ட் ஆகும். இப்படி தான் செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதான் வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா லூப்ஸ் பார்க்க போகிறோம்.
இப்போ லூப்ஸ் வந்து எதுக்காண்டி போகிறோம் அப்படின்றத சொல்கிறேன். நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து என்ன அப்படின்னா அரேஸ் வந்து பார்த்தோம். அரேஸ்னால் என்ன, லைக் நம்ம வந்து ஒரு வேரியபிளே ஒரு 10 ஆர் மோர் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு இண்டெக்ஸ் வேல்யூ வந்து யூஸ் பண்ணுவோம் அரேல, ஓகேவா? இப்போது எனக்கு வந்து இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணாமல் எல்லா வேல்யூவும் ட்ராவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? எப்படி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஏ ஆஃப் 0, ஏ ஆஃப் 1, ஏ ஆஃப் 2 அப்படின்னு போட முடியாதுல்ல நம்மளால். ஸோ சப்போஸ் இப்போ வந்து ஒரு 100 வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட முடியாது. ஸோ அந்த மாதிரி உள்ள கான்செப்ட்காக தான், அந்த மாதிரி உள்ள ப்ராப்ளம்காக அதுக்காண்டி தான் வந்து லூப்பே வந்து நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு லூப் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ லூப் அலோவ்ஸ் யூ டு ரிப்பீட்டட்லி எக்ஸிக்யூட் எ பிளாக் ஆஃப் ஜாவா கோட். தட் இஸ் இப்போது 100 சைஸ் உள்ள ஒரு அரே இருந்தது அப்படின்னா 100 தடவை இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகி பிரிண்ட் ஆகும். நம்ம 100 வாட்டி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஒரு வாட்டி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதினா போதும், 100 தடவை அது எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ ஓகேவா, தட் இஸ் த எக்ஸாம்பிள். ஸோ லூப்லேயே வந்து 3 டைப்ஸ் இருக்கும். என்னென்னா ஃபார் லூப், வைல் லூப், டூ வைல் லூப். ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார் லூப். இது ஈஸி தான், பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஃபார் லூப். இந்த ஃபார் லூப் இஸ் யூஸ்டு ஃபார் ஐட்ரேட்டிங் ஏ ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் டைம்ஸ், ஓகேவா? ஒன்றும் இல்லை, ஃபார் லூப் வந்து சின்டெக்ஸ் வந்து இப்படி தான். ஃபாருக்குள்ளே இப்போ நான் வந்து ஒரு வேரியபிள் வந்து இப்போ வந்து எனக்கு அரேயோட சைஸ் வந்து என்னென்னா, சைஸ் வந்து 5 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? இனிஷியலாக i is equal to 1 அப்படின்னு வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன், ஓகேவா? i வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n, i ப்ளஸ் ப்ளஸ் இந்த மாதிரி போடுதேன், ஓகேவா? இப்போ இது ஏன் போடுதேன் அப்படின்னா எனக்கு அரே வந்து மொத்தம் 5 வேல்யூஸ் வந்து இருக்குது. அப்போனா எனக்கு 1 பை 1 வந்து ஐட்ரேட் ஆகும். அரே இண்டெக்ஸ் வந்து 0ல தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு. ஆனால் நான் 1லேருந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n தான் போட்டிருக்கேன். அப்போனா 1, 2, 3, 4, 5 அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் 5மே வந்து இது எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும், ஓகேவா? அண்ட் தென் இப்போ நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஈக்குவல் டு வந்து வராது, ஓகேவா? ஸோ இப்படி நான் போடும்போது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஏ ஆஃப் ஐ அப்படின்னு போட்டு பிரிண்ட் பண்ணால் போதும். உனக்கு இப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஐ வந்து 0ன்னு இருக்கும், ஓகேவா? அப்போனா ஏ ஆஃப் 0வோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். அடுத்து ஐ வந்து இங்கே கண்டிஷன் வந்து செக் பண்ணும். 0 வந்து லெஸ் தென் n, ஆமாம். அதுக்கப்புறம் i ப்ளஸ் ப்ளஸ். நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஐ வந்து ஃபஸ்ட்டு 0வாக இருக்குது, ஓகேவா? ஐ 0 இருக்கும்போது கண்டிஷன் செக் பண்ணும், லெஸ் தென் 5 பண்ணும், ஆமாம். அப்போது என்ன பிரிண்ட் பண்ணும்? ஏ ஆஃப் 0ல உள்ள வேல்யூவை பிரிண்ட் பண்ணும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஐ வந்து 1 அப்படின்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ 1 வந்து லெஸ் தென் 5 செக் பண்ணும், ஆமாம். ஸோ A1 பிரிண்ட் பண்ணும். அடுத்து ஐ வந்து 2ன்னு இன்க்ரிமெண்ட் பண்ணும், சேம் கண்டிஷன் வந்து செக் பண்ணும், அதை பிரிண்ட் பண்ணும். இப்படி தான் ஃபார் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், ஓகேவா? ஃபார் லூப்பில் எப்போதுமே நம்ம வந்து ஒரு வேல்யூவை வந்து ஐ அப்படின்னு போட்டு ஸ்டார்டிங்காக இனிஷியலைஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அந்த கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் செக் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஐயை வந்து இன்க்ரீஸே பண்ணும், ஓகேவா? இதுதான் ஃபார் லூப். நான் வந்து ஃப்ளோ டயக்ராம் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம எப்போதும் போல் இனிஷியலைஸ் பண்ணுறோமா, கண்டிஷன் தான் நெக்ஸ்ட்டு செக் பண்ணும், ஓகேவா? அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் உள்ள அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். பண்ணிவிட்டு நம்ம இன்க்ரிமெண்ட்டாக டிக்ரிமெண்ட்டாக கொடுத்துருக்கோமா 3 ஸ்டேட்மெண்ட், அது எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கிற வரை லூப் மாற்றி மாற்றி நடந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் சப்போஸ் இந்த கண்டிஷன் இப்போ இந்த அரேல பாருங்களேன், சைஸ் வந்து நான் n5 தான் வச்சுருக்கேன். கண்டிஷனும் லெஸ் தென் n தான் போட்டிருக்கேன். சப்போஸ் எனக்கு வந்து ஐ வந்து 6 வந்துச்சு அப்படின்னா 6 லெஸ் தென் 5 இந்த இடத்துல கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகுது. அப்போனா அந்த லூப் வந்து எண்ட் ஆயிரும் அந்த இடத்துல, ஓகேவா? அண்டில் இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கிற வரை லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் ஃபார் லூப், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து வைல் லூப் பார்ப்போம். வைல் லூப் ரிப்பீட்டட்லி எக்ஸிக்யூட் எ பிளாக் ஆஃப் கோட் as long as given condition is true. as usual ஃபார் லூப் மாதிரி தான் வைல் லூப்பும். நம்ம கொடுத்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கிற வரை இது எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபார் லூப்பில் வந்து நம்ம அவ்வளோது போடுவோமா, நீங்கள் என்ன அப்படின்னா ஃபார் லூப்பில் நீ முன்னாடியே கண்டிஷன் ஐட்ரேஷன்லாம் போட்டுருத. வைல் லூப்பில் வந்து என்ன அப்படின்னா லைக் இந்த இடத்துல கண்டிஷன் மட்டும்தான் எழுதுவேன். அதுக்குள்ளே இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நம்ம எழுதுகிற கோடு தான். நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட்னாலும் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். பட் இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கிற வரை தான் வைல் லூப்பை எக்ஸிக்யூட் ஆகும், ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுருக்கேன், ஓகேவா? வைல் லூப்பில் வந்து என்ன கண்டிஷன்னா சி வந்து லெஸ் தென் 5 இருக்கிற வரை தான் எக்ஸிக்யூட்டே ஆகும். அப்போனா ஃபஸ்ட்டு சி வந்து 0ன்னு இருக்கும். அப்போது அந்த கவுண்ட் வந்து பிரிண்ட் ஆகும், ஓகேவா? அதாவது கவுண்ட் : 0 இப்படின்னு பிரிண்ட் ஆகும்.
அடுத்து கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 1ன்னு ஆகும். அப்போம்பொழுது கவுண்ட் 1 அப்படின்னு டிஸ்ப்ளே ஆகும். 2 வரும்போது 2ன்னு டிஸ்ப்ளே ஆகும். அதே மாதிரி 3 3. நெக்ஸ்ட்டு கவுண்ட் 6ஆ மாறும்போது 6<5 கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகும். ஸோ அப்போம்பொழுது இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆனால் லூப் வந்து எண்ட் ஆயிரும். அதோட முடிஞ்சிடும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ வைல் லூப்பும் லைக் ஃபார் மாதிரி தான் ஒர்க் ஆகும். இங்கே ஃப்ளோ சார்ட் போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்ம கண்டிஷன் செக் பண்ணிட்டு ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் போகும், ஃபால்ஸாக இருந்தால் வெளியே வந்துடும். அவ்வளோதான். ஓகேவா? அடுத்து பாருங்கள் டூ வைல் லூப். டூ வைல் லூப் வந்து என்ன அப்படின்னா லைக் சிமிலர் டு தி வைல் லூப். வைல் லூப் மாதிரி தான் டூ வைல் லூப்பும். பட் என்ன அப்படின்னா இப்போ வைல் லூப் வந்து அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கே போகும். இல்லை அப்படின்னா அந்த லூப்பே நடக்காது. ஓகேவா? ஆனால் டூ வைல் லூப் வந்து அந்த மாதிரி கிடையாது. டூ வைல் லூப் எப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம இங்கேயும் கண்டிஷன் தான் கொடுப்போம். பட் என்ன அப்படின்னா அந்த கண்டிஷன் வந்து அட்லீஸ்ட் ஒரு டைம்னாலும் கண்டிப்பாக வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே சொல்கிறாங்க பாருங்கள். The do while loop is similar to the while loop, but it ensures that code block is execute at least once before check the condition. While loopum forம் என்ன தெரியுமா? ஃபாரும் வைலும் வந்து கண்டிஷன் வந்து செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஸ்டேட்மெண்ட் அந்த பிளாக்கே எக்ஸிக்யூட் பண்ணும். ஆனால் வந்து டூ வைல் வந்து அந்த மாதிரி கிடையாது. நம்ம பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்போம். அதை வந்து அட்லீஸ்ட் ஒன் டைம்னாலும் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த கண்டிஷனே வந்து செக் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபார் வைல் டூ வைலோட வித்தியாசம். ஃபாரும் வைலும் கண்டிஷன் செக் பண்ண அப்புறம் தான் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். ஆனால் டூ வைல் வந்து அப்படி கிடையாது. அட்லீஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கண்டிஷனே செக் பண்ணும். ஓகேவா? ஸோ டூ வைலோட சின்டெக்ஸே அதான். டூன்னு முதல் எழுதிக்கிருவீங்க. இதுக்குள்ளே நீ பிரிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஏதாவது கால்குலேஷன் பண்ணுறதாலும் சரி, அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் தான் நான் வைல் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் கொடுத்து செமிகாலன் வச்சுருப்பேன். ஓகேவா? ஸோ டூ வைல் என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு வரும். ஓகேவா? வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் தான் வைல் கண்டிஷன் செக் பண்ணும். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அகைன் போய் அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா? ஸோ இங்கே ஃப்ளோ சார்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு டூ வருதா, வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுது. அதுக்கப்புறம் தான் கண்டிஷனே செக்அப் பண்ணுது. ஓகேவா? கண்டிஷன் ட்ரூ இருந்தால் மறுபடியும் சேம் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போயிடும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வச்சுருக்கேன். இப்போ டூக்குள்ளே வரும். வேல்யூ ஆஃப் அந்த 1ன்னு பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் 2ன்னு எக்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் போய் கண்டிஷனே செக் பண்ணும். 2 < = 5னா ஆமாம். ஸோ மறுபடியும் 2 பிரிண்ட் ஆகிட்டு அடுத்து 3 அப்படின்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். அண்ட் தென் கண்டிஷன் வந்து செக் பண்ணுது 3 < 5 ஆனால் ஆமாம். நெக்ஸ்ட்டு தான் 3 பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து டூ வைலே நடக்கும். அவ்வளோதான். இதுதான் வந்து லூப் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் வந்து இப்போ அரே கான்செப்ட் பார்த்தோமா? ஸோ அதே மாதிரி தான், ஒன்றும் இல்லை. இப்போ வந்து என்கிட்ட வந்து ஒரு அரே இருக்குது. இப்படி 1 2 3 4 5 இருக்குது. உங்களுக்கு தெரியும் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 0 1 2 3 4 இப்படி தான் இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும். அப்படின்னு எனக்கு இதை லூப்பு போட்டு பிரிண்ட் பண்ண நீ என்ன பண்ணுவேன்? இப்போ ஃபார் லூப் போடுது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஐ வந்து 0ன்னு போடுவேன். i <n போட்டு i++ இந்த மாதிரி போட்டுட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஏ ஆஃப் ஐன்னு போட்டாலே போதும். அது வந்து பிரிண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு ஐ 0ன்னு வரும். 0ன்னு வரும்போது இங்கே வந்து 1 பிரிண்ட் ஆகும். இண்டெக்ஸ் வேல்யூ 1ன்னு வரும்போது 2ன்னு பிரிண்ட் ஆகும். 2ன்னு வரும்போது 3ன்னு பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி லூப் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியிடும். அரே ட்ராவல்ஸுக்காண்டி தான் நம்ம லூப் வந்து போகிறோம். ஓகேவா? அடுத்து இப்போ இந்த லூப்லேயே வந்து நம்ம பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? எதுக்காண்டி பிரேக் அண்ட் கண்டினியூ தியரி ரீட் பண்ணல, உங்களுக்கு டைரெக்டாக கான்செப்ட் மட்டும் சொல்கிறேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு பிரேக் பார்ப்போம். பிரேக் ஏன் அப்படின்னா இப்போ நான் வந்து ஃபார் லூப் வந்து போடுதேன். ஓகேவா? உள்ள லூப் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு வந்து இப்போ நான் அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, லூப் போட்டு ஒரு ஒர்க் நடக்கு. அந்த ஒர்க்கை நான் வந்து ஸ்டாப் பண்ணணும், மொத்தமாக டெர்மினேட் பண்ணி எண்ட் பண்ணணும். அந்த கான்செப்டுக்காக தான் பிரேக்கே போடுதேன். எனக்கு வந்து இப்போ இந்த கண்டிஷனில் வந்து எனக்கு இதோட இந்த வேலையை முடிச்சிரு அந்த மாதிரி சொல்கிறதுக்காண்டி தான் பிரேக் ஸ்டேட்மெண்ட்டே வருது. இங்கே ஃபார் லூப் போடுவேன். இதுக்குள்ளே ஒரு இஃப் கண்டிஷன் போட்டு சப்போஸ் நீ எழுதுறேன்னு வச்சுக்கோ. எனக்கு இஃப் இந்த வேல்யூ வந்து லெஸ் தென் அந்த குறிப்பிட்ட நம்பர் லைக் 20 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து என்ன பண்ணிடு பிரேக் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி நீ எழுதிட்ட அப்படின்னா லூப் நடந்துகிட்டே இருக்குமா, வேல்யூ வந்து எந்த வேல்யூ லெஸ் தென் 20 ஃபஸ்ட்டு வருதோ அது வந்த உடனே அது பார்த்துக்கிட்டு இருக்க ஜாபை வந்து எண்ட் பண்ணிடும். தட் இஸ் லூப் வந்து டெர்மினேட் ஆகி மொத்தமாக அந்த ப்ராசஸே நின்றுடும். இதுக்காண்டி தான் பிரேக் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா?
Like see, when a break statement is encountered inside a loop, the loop is immediately terminated and the program control resumes at the next statement following the loop. ஓகேவா, அதாவது கரண்ட்டாக என்ன ப்ராசஸ் நடக்கோ அதை மொத்தமாக டெர்மினேட் பண்ணிட்டு அடுத்த ப்ராசஸ் போயிடும், அதான் லூப். சி, அதான் பிரேக் ஸ்டேட்மெண்ட். த ஜாவா பிரேக் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ்டு டு பிரேக் லூப் ஆர் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். It breaks the current flow of program at specified condition. In case of inner loop, it breaks only inner loop. ஓகேவா, ஒன்றும் இல்லை, இப்போ லூப்லேயே வந்து இது வந்து அவுட்டர் லூப்புன்னு சொல்லுவாங்க, இந்த ஃபாரை வந்து இன்னர் லூப். நீங்கள் 2 லூப் போட்டு எழுதிக்கலாம். இது வந்து என்ன அப்படின்னா இன்னர் லூப், இது வந்து என்ன அவுட்டர் லூப். ஓகேவா, எனக்கு இப்போ இந்த இன்னர் லூப்பில் வந்து இந்த வேலையை வந்து முடிக்கணும் அப்படின்னா இங்கே பிரேக் ஸ்டேட்மெண்ட் போடுதேன் அப்படின்னா இன்னர் லூப் மட்டும்தான் ஸ்டாப் ஆகும் ப்ராசஸ், அவுட்டர் லூப் நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, அதைத்தான் அங்கே வந்து சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், புரியும். i is equal to 1 அப்படின்னு வச்சுருக்காங்க, i வந்து less than or equal to 10, i plus plus. இப்போது i வந்து எப்போ 6ன்னு வருதோ அப்போ தான் எனக்கு வந்து அந்த ப்ராசஸே வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போனா என்ன ஆகும், ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு i வந்து 1 அப்படின்னு வரும். அப்போது 1 வரும்போது இஃப் கண்டிஷன் செக் பண்ணும், less than or equal to 10 ஆனால் 1 வந்து ஆமாம். அடுத்து i ஈக்குவல் 6 பார்க்கும், இல்லை ஐயோட வேல்யூ 1 அப்போது i வேல்யூ அப்படியே பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி 2 வரும்போதும் பிரிண்ட் ஆகும், 3 வரும்போதும் கண்டிஷன் செக் பண்ணிட்டு உள்ளே இஃப் செக் பண்ணும், 3 பிரிண்ட் ஆகும். 6 வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா i வந்து ஈக்குவல் 6 ஆமாம் 6 தான். அப்போது என்ன ஆகும், ஜஸ்ட்டு அந்த பிரேக் போட்டிருக்கோமோ அப்போது ப்ராசஸே எண்ட் ஆகி முடிச்சிடும். ஓகேவா, அதாவது வெளியே வந்துடும், அந்த லூப்பே வந்து டெர்மினேட் ஆகி முடிச்சிடும், அதான் பிரேக் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, க்ளோஸ் பாருங்கள். கண்டிஷன் வந்து லூப்புக்குள்ளே போடும் வித்தின் அ லூப், அது ட்ரூவாக இருந்துச்சு, நான் வந்து லூப்புக்குள்ளே போட்ட கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா மொத்தமாக பிரேக் ஆகி ப்ராசஸே முடிஞ்சிடும். கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா மறுபடியும் எக்ஸிக்யூட் ஆகும், அதுதான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இது வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சா. நெக்ஸ்ட்டு கண்டினியூ ஓப்பன். இப்போ பிரேக்னா என்ன ஆகும், அந்த லூப்புக்குள்ளே நான் கொடுத்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் பிரேக் மொத்தமாக டெர்மினேட் பண்ணிடும். ஆனால் கண்டினியூ என்ன பண்ணும் தெரியுமா, சேம் ப்ராசஸ் தான், லூப்புக்குள்ளே நான் போடுற கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வேலையை பண்ணது, அதை மட்டும் ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணும். ஓகேவா, ஸோ கண்டினியூ என்ன பண்ணும் அப்படின்னா அந்த லூப்புக்குள்ளே போகிற கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு ஸ்கிப் மட்டும் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராசஸ் வந்து போகும். ஓகேவா, அதான் வந்து கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டாங்க. பிரேக்குக்கும் கண்டினியூக்கும் இதான் டிஃப்ரென்ஸ். பிரேக் டெர்மினேட் பண்ணும், கண்டினியூ ஸ்கிப் பண்ணும், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ சி, த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ்டு டு கண்ட்ரோல் loop structure when you need to jump to the next iteration of loop immediately. It can be used with for loop or while loop. The Java continue statement is used to continue the loop. It continues the current flow of the program and skips the remaining code at the specified condition. அவ்வளோதான், அந்த லூப்பும் வந்து ப்ராசஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் ஒரு கண்டிஷன் கொடுக்கேன் அப்படின்னா லைக் அந்த ப்ராசஸை மட்டும்தான் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து எப்போவும் போல் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேவா, இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், லைக் சேம் எக்ஸாம்பிள் தான். என்ன சேஞ்ச் அப்படின்னா i ஈக்குவல் 5 இருந்தால் கண்டினியூன்னு போட்டிருக்கோம், பிரேக்குக்கு பதிலாக கண்டினியூன்னு போட்டிருக்கோம், அவ்வளோதான். இப்போது ஐயோட வேல்யூ 5 எப்போ வருதோ அப்போது எந்த வேலையும் நடக்காது, ஜஸ்ட் அந்த வேலையை ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் i 6 இருந்து அந்த ப்ராசஸ் நடக்கும். இதுதான் வந்து கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, பிரேக்குக்கும் கண்டினியூக்கும் இவ்வளோ தான் வித்தியாசம். தட்ஸ் ஆல். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன கான்செப்ட் அப்படின்னா இது ரொம்ப சிம்பிளானது, கமாண்ட்ஸ் இன் ஜாவா. கமாண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா லைக் இப்போ நான் வந்து கோடை வந்து எழுதிக்கிட்டே இருக்கேன். ஓகேவா, கோடு எழுதிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு நான் எங்கேயாவது ஒரு மிஸ்டேக் விட்டுட்டேன் அப்படின்னா அதை நீங்கள் எரேஸ் பண்ணுறீங்க. சப்போஸ் வேறு கோடு எழுதும் போது எனக்கு நான் ஃபஸ்ட் எழுதுனதே கரெக்டு தான் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா மறுபடியும் டைப் பண்ணணும்ல, ஸோ அது ஒரு ப்ராசஸ் தான். அதை வந்து லைக் அதை ரெக்டிஃபை பண்ணுறது தான், அந்த இதை ரிசால்வ் பண்ணுறது தான் வந்து என்ன அப்படின்னா கமெண்ட்ஸ்ன்னு கொண்டு வந்திருக்காங்க. இங்கே வந்து என்ன அப்படின்னா சி, கமெண்ட்ஸ் ஆர் நான் எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் தட் ப்ரொவைட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் within the code. They are used to improve code readability and understand Java supports. ஒன்றும் இல்லை, இப்போ நான் கோடு எழுதுகிறேன், அந்த கோடோட மீனிங்கும் எனக்கு தெரியணும் அப்படின்னா நான் அந்த கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இப்போது லைக் இப்போ வந்து என்ன சொல்ல, ப்ரோக்ராமில் ஏஸ் ஈக்குவல் பின்னு போடுது, முன்னாடி டபுள் ஸ்லாஷ் இந்த மாதிரி போட்டால் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட்டே ஆகாது, ஜஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ நீ வந்து இதுதான் சிங்கிள் லைன் கமெண்ட் சொல்லுவாங்க, இது யூஸ் பண்ணி நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கலாம் ப்ரோக்ராமுக்கு. லைக் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, அதான் சிங்கிள் லைன் கமெண்ட்.
எனக்கு வந்து இப்போ ஒரு பெரிய பிளாக் ஆஃப் லைன்ஸ் இல்லாட்டி ஒரு கோடே நான் வந்து கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்லாஷ் ஸ்டார் போட்டு இந்த இடத்துல நீ எழுதுகிற கோடோ இல்லை எக்ஸ்ப்ளனேஷனோ எதாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஸ்டார் ஸ்லாஷ் இப்படி போட்டால் அப்படின்னா எனக்கு இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து டாக்குமெண்டேஷன் கமெண்ட் அதுக்கு லைக் ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஸ்லாஷ் ஸ்டார் இப்படி ஒரு ஸ்டார் போட்டுட்டு ஈச் லைனுக்கும் இந்த மாதிரி ஸ்டார் ஸ்டாராக போட்டிங்க அப்படின்னா அதான் டாக்குமெண்டேஷன் கமெண்ட். ஸோ நம்ம வந்து ஒரு லைனுக்கு வந்து நான் கமெண்ட் இப்படி போடும்போது எனக்கு அந்த லைன் வந்து எக்ஸிக்யூட்டே ஆகாது. ப்ரோக்ராமில் வந்து லைக் நம்ம ப்ரோக்ராம் எக்ஸ்ப்ளனேஷன் ஆர் ப்ரோக்ராம் லைன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்காண்டி கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இன்டர்வியூஸ் ஆர் இப்போது கம்பெனி வந்து அந்த ரெக்வயர்மெண்ட் ப்ராசஸில் ஃபஸ்ட் ரவுண்ட் கோடிங் எழுத சொல்கிறாங்க, இல்லாட்டி பிரிண்ட் பண்ண இல்லாட்டி டைப் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கெலாம் நம்ம இந்த கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எழுதுகிறோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் அவங்க கோடை விசிபிள் பண்ணுறவங்களுக்கும் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதியிருக்கோம், அவங்களுக்கும் ஒரு இம்ப்ரெசிவாக தான் இருக்கும். ஸோ உங்கள் எக்ஸாம்ஸ்லனாலும் சரி ப்ரோக்ராம் எழுதும் போது கமெண்ட் இப்போ ஒரு கண்டிஷன் இஃப் ஏ கிரேட்டர் தென் பின்னு எழுதுறீங்கன்னா பக்கத்தில் கமெண்ட் லைன் போட்டு நீங்கள் எழுதுங்க. திஸ் லைன் செக்ஸ் தி கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட், இஃப் இட் ட்ரூ மீன்ஸ் த ஸ்டேட்மெண்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட். அந்த மாதிரி ஒரு கமெண்ட் லைன் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸும் கிடைக்கணும்னு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ வர என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா லைக் இஃப் எல்ஸ் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோம், லூப்ஸ் பார்த்துருக்கோம், ஸ்விட்ச்சு கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம், அண்ட் தென் கமெண்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ ஓரளவு ஜாவாவில் பேசிக்ஸ் இதுதான், இது ஃபுல்லாகவே நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் அட்வான்ஸ் லைக் ஊப்ஸ் கான்செப்ட்லாம் ஜாவாவில் இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே பேசிக்ஸ் தான். ஓகேவா? So thank you for watching this video guys. If you have any doubt you can please comment it, I will see and reply. உங்களுக்கு மெட்டீரியல் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, ஃபர்தர் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். ஸோ கீப் லைக் ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஹூ ஸ்டடிங் ஸ்கூல்ஸ் ஆர் கம்ப்ளீட்டட் தி 12th ஸ்டாண்டர்ட் யாருக்குனாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். மோர் தென் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த பார்க்குறதுனால. லைக் காலேஜஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே லேர்ன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி பிளேஸ்மெண்ட் அப்போ லேர்ன் பண்ணிக்கலாம், ஆர் எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னா லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். That's keep me more interest to put more videos on my channels. So thank you guys, thank you so much.